வணக்கம். நான் உங்கள் நிதிஷ் முரளி மோகன். நேற்று கரூரில் நம்முடைய தமிழக முதலமைச்சர் டிவிகே பொதுக்கூட்டத்தில் அந்த ரோட் ஷோவில் கிட்டத்தட்ட கூட்ட நெரிசலில் இருந்த 41 பேருக்கு இரங்கல் தெரிவிக்கிறதுக்காக வந்திருந்தார். அதில் கிட்டத்தட்ட ஒரு 21 நிமிஷம் ஸ்பீச் கொடுத்துருந்தார். அந்த 21 நிமிஷத்தில் நான் நோட் பண்ண ஒரு 3 விஷயம் 4 விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பகிர்ந்துக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி கூட்டம் அதிகமாக இருக்குது, அந்த இடத்துல கரூரில் அந்த ஸ்பாட்டில் கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு போலீஸுக்கு முன்கூட்டியே தெரியும். அவங்க நினச்சிருந்தா அந்த ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க எதுவுமே கேன்சல் பண்ணாமல் எங்களை ஏன் கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்துக்கு விட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னுடைய கேள்வி என்னென்னா, அவங்க அப்படி கேன்சல் பண்ணியிருந்தால் நீங்கள் அமைதியாக போயிருப்பீங்களா? அந்த இடத்துல போராட்டம் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக திமுக எங்களை மீட்டிங் போட விடாமல் தடுக்குது அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போ உங்களுடைய நீங்கள் என்ன சொன்னீங்க, போலீஸ் தடுத்து நிறுத்திக்கலாம்ல, எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டீங்க. இப்போ இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரியும் போலீஸ் சொன்னாங்களா இல்லையான்னு. டிஎஸ்பி கரூர் டவுன் டிஎஸ்பி நம்ம மேம்பாலத்திலிருந்து அந்த பேசுற இடத்துக்கு அவர் தான் அந்த டீமோட பேசி கூட்டு வந்திருக்காரு. ஒரு அட்லீஸ்ட் 50 மீட்டர்ஸ் பிஃபோர் அந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட்ல வச்சு பேசி சொல்லியிருக்காரு, சரிங்க நிறுத்திக்கலாம், வேண்டாம் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, இங்க வச்சே பேசலாம்னு சொல்லிட்டு. அதுக்கும் அந்த ஆர்கனைசர்ஸ் மறுத்திருக்காங்க. இல்ல நாங்க அந்த பாயிண்ட்டுக்கு தான் போகணும், இங்க இருந்து எங்களுக்கு கவரேஜ் நல்லா கிடைக்காது, இங்க இருந்து எங்களுக்கு சரியா மைக் கேட்காது, சரியா கேட்காது. அதனாலதான் அங்க இருந்து திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா அந்த வண்டியை கொஞ்சம் புஷ் பண்ணி கிரௌட கொஞ்சம் 15 மீட்டருக்கு முன்னாடியே இவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க அதை மீறி அவங்க போய் அந்த இடத்துல ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. இதை ஏன் அந்த இடத்துல மாற்றி அவர் பேசினாரு அப்படின்னு தெரியல. அதே மாதிரி அந்த 41 பேர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய ஆடியோ லான்ச் மலேசியாவில் நடந்துருந்துச்சு. அந்த இடத்துல அவர் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அவர் இந்த கரூர் சம்பவத்தில் 41 பேர் இருந்ததில் அவ்வளோ மன உடைச்சல் இருந்தாராம். நீங்கள் அந்த ஆடியோ லான்ச்சில் அவரை பார்த்துருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு மன உடைச்சலில் இருந்தார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்தளவுக்கு மன உடைச்சல் இருந்திருக்கார் பாவம் அவர். இதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அந்த 41 பேர் குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்கியிருக்காரு. இந்த தடவை குரூப் 1 நீங்கள் விட்ட வேகன்சிஸோட அளவு எவ்வளோ தெரியுங்களா? 26 வேகன்சிஸ். அந்த 26 வேகன்சிஸுக்கு கிட்டத்தட்ட 20 லட்சம் மாணவ மாணவிகள் அந்த போட்டித் தேர்வுக்காக உட்காந்து ராப்பகலாக படித்து அந்த தேர்வில் ஜெயிச்சிட முடியாதா அப்படின்னு பல கனவுகளோட அவங்க குடும்பத்தோட சுமைகளை மொத்தம் அவங்க மேலே போட்டுக்கிட்டு அதுக்காக ராப்பகலாக உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த 26 வேகன்சிஸுக்கு அந்த 20 லட்சம் பேருக்கு படிக்கக்கூடிய அவங்க படிப்புக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்க தெரியுமா? அவங்களுடைய வழியை நீங்கள் புரிஞ்சிருந்தா நீங்கள் அந்த வேகன்சி எடுத்து கொடுத்துருக்க மாட்டீங்க. அப்படி சாதாரணமாக அதுக்காக நீங்கள் அவங்களுக்கு எதுவும் பண்ண வேணாம்னு சொல்ல, அவங்களுக்கு மாதம் ஏதோ ஒரு வருமானம் வர மாதிரி நீங்களே ஏதாவது பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் அரசு வேலை கொடுத்தீங்க அப்படின்னு தெரியல. அதே மாதிரி மூணாவது என்னென்னா, அந்த இடத்துல நினைவிடம் அவங்களுக்கு கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க 41 பேருக்கு. நீங்கள் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவேரி நதிக்காக போராடினவர் நம்மளுடைய வீரப்பன். அவருடைய நினைவிடத்தை நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களா இல்லையா எனக்கு தெரியல. அந்த நினைவிடத்தை கொஞ்சம் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த 41 பேருக்கு கட்டலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் யோசிங்க. அதே மாதிரி நாலாவது விஷயம், நீங்கள் இவ்வளோ அந்த 21 நிமிஷத்தில் பேசுனதுலே ஒர்த்தாக இருந்தது இந்த கடைசி பேசுனது தான். என்னென்னா, அந்த ஒரு வார்த்தை சொன்னீங்க பார்த்தீங்களா, யாராவது லஞ்சம் கேட்டால் கொடுக்காதீங்க. ஏன் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறேன்னா, இங்கே நடக்கிறது உங்கள் விஜயோட ஆட்சி, உங்கள் அண்ணனோட ஆட்சி, உங்கள் தம்பியோட ஆட்சி. அதனால் இந்த ஆட்சியில் யாரும் லஞ்சம் கொடுக்காதீங்க. யாராவது கேட்டாங்கன்னா இதை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, இது உண்மையிலே ஒரு பாராட்டத்தக்க விஷயம். அதே மாதிரி இப்போ அந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் சொல்லுங்கள், அந்த நினைவிடம் கட்டுறது சரியா தப்பா? அதே மாதிரி அவங்களுக்கு அரசாங்க வேலை கொடுத்தது சரியா தப்பா? உங்களுக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் கொடுத்த அந்த 21 நிமிஷம் ஸ்பீச் பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு? ஒரு அரசியல்வாதி பேசுகிற மாதிரி இருந்துச்சா, இல்லை ஒரு சினிமா நடிகர் பேசுகிற மாதிரி இருந்துச்சா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.